பொருளாதாரம் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவருக்கு, சார் சிறப்பான காலகட்டம். ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி சார். ஒரு காலத்தில் நான் இவ்வளோ அலைஞ்சு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அலைஞ்சே அவ்வளோதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, சம்பாத்தியம் மட்டும் இல்லைங்க. உங்களை வெளி உலகத்துக்கு யார் இவர்கிட்டயே அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இப்போ நடைமுறையில் இருக்குதுங்க. உங்கள் வீடு வாசல் வாங்குவதற்கு முயற்சி பண்ணால் அது நடைமுறைக்கு சாத்தியம் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நேரங்காலமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ அதற்குண்டான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பேங்க்கில் லோன் கேட்குறவங்களுக்குலாம் லோன் அப்ரூவல் ஆகும். பழைய கடன்கள்லாம் அடைபடைய காலகட்டம். நெடுநாட்களாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருந்தக்கூடிய திஷ்டி இனிமேல் படிப்படியாக திஷ்டி நீங்குவதற்குண்டான கிரக நிலைகளும் உறுதுணையாக இருப்பதனால் எதையும் திஷ்டி படாமல் பார்த்துக்கொள்வது, திஷ்டி நீங்கினாலும் நீங்கள் திஷ்டி சுற்றி கொள்வது உங்களுடைய முயற்சிக்கு தடங்கள் விதிக்காது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நேரங்காலம். பெண்களுக்கு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். புரட்டாசி மாத பலன்கள். பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க. தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி, மார்கழி, புரட்டாசி. இந்த புரட்டாசி மாதம் பல பேர்த்துக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய மாதம். அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது. அப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய, அதாவது 2024 பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இதை இன்னொரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு வாருங்கள் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். மிதன ராசி நேயர்களே, புரட்டாசி மாத பலன்களில் மிதன ராசி நேயர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கு தகுந்த பொருளாதாரம் உண்டு. எவ்வளவோ தெய்வ அனுகூலங்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டாலும் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசி நேயர்களே, உங்களுடைய குலதெய்வத்தை அருளாலும் நீங்கள் பண்ணக்கூடிய உழைப்புனாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அருளாலும் எல்லா பிரச்சனையும் வெகு விரைவில் உங்களுக்கு சுலபமாக நீங்கி வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த புரட்டாசி மாதம் என்பதை மிதன ராசி நேயர்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மிகப்பெரிய பொறுமைசாலியாக இருக்கக்கூடிய நீங்கள் நீடிய பொறுமை தேவை என்பதை உணர்த்தக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் மிதன ராசி நேயர்களுக்கு. தொழில் துறையில் அலைச்சல் இருக்கும். பொருளாதாரத்தினுடைய தாக்கம், அதாவது விரய குரு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விரயம் ஏற்படும். விரயத்துக்கு தகுந்த வருவாய் உண்டு. நெடுநாட்களாக விசாக்கு அப்ளை பண்ணவங்க, வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்கிறவங்களாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு உகந்த நேரங்காலம். வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் உழைப்பை காட்டும் பொழுது அதன் மூலயமாக பேரும் புகழும் வருமானமும் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். மனைவியினுடைய உடல்நிலையில் சிறு சிறு தொய்வுகள் இருந்தாலும் படிப்படியாக மருத்துவ ஆலோசனையும் தெய்வ வழிபாட்டினாலும் படிப்படியாக முன்னேறி வரக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் விஷயத்தில் ஒரு அசம்பந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த தன்மை மாறி மருந்து மாத்திரையிலே சரியாகக்கூடிய ஒரு தன்மையும், படிப்பு விகிதத்தில் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையும் தன்னுடைய சூழ்நிலையும் புரிந்து கொண்டு படிப்பை கூட்டக்கூடிய அமைப்பு, அதாவது நன்கு படிக்கக்கூடிய அமைப்பையும் மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த கிரக நிலைகள் உறுதுணையாக இருக்கின்றன. இந்த புரட்டாசி முழுவதும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் முன்னோர்களுடைய வழிபாடுகளை முறையாக கடையாளுங்கள். பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் வயதான பெரியவர்களாக இருந்து அவர்களுக்கு கூட முடியாத பட்சத்தில் நீங்களும் அவர்களுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டத்துக்கு உதவி செய்யுங்கள். அவர்களுடைய புண்ணியமும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கும் சேரும் என்பதை நினைவில் கொண்டு இந்த புரட்டாசி மாதம் அனுஷ்டானங்களையும் தெய்வ வழிபாட்டுகளையும் கூட்டிக் கொள்வது எல்லோ வகையிலும் நன்மை பயக்கும். தொழில் துறையில் அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு. செலவினங்களை தேவையா என்று ஒன்றுக்கு 2 முறை சிந்தித்து செலவு செய்வது சேமிப்பு தன்மையை கூட்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்கினால் தேவையானதை விற்க வேண்டியிருக்கும் என்பதை மிதன ராசிக்காரர்கள் நன்கு நினைவில் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. பொதுவாக மனைவியினுடைய உடல்நிலை ஆரோக்கியம், வைத்திய செலவு இதெல்லாம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் முற்றிலும் நீங்கி உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் படிப்படியாக காசு பணத்தை சேமிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த மாதம் மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். பொருளாதார வரவு உண்டு. பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய தன்மையும் கிரக நிலையில் கொடுக்கிறது. குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களுடைய வழிபாடும் அஷ்டமா சித்தியை கொடுக்கும். பிரதானமாக இந்த மாதம்
உங்கள் வீடு வாசல் வாங்குவதற்கு முயற்சி பண்ணால் அது நடைமுறைக்கு சாத்தியம் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நேரங்காலமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ அதற்குண்டான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பேங்க்கில் லோன் கேட்குறவங்களுக்குலாம் லோன் அப்ரூவல் ஆகும். பழைய கடன்கள்லாம் அடைபடிய காலகட்டம். நெடுநாட்களாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருந்தக்கூடிய திஷ்டி இனிமேல் படிப்படியாக திஷ்டி நீங்குவதற்குண்டான கிரக நிலைகளும் உறுதுணையாக இருப்பதனால் எதையும் திஷ்டி படாமல் பார்த்துக்கொள்வது, திஷ்டி நீங்கினாலும் நீங்கள் திஷ்டி சுற்றி கொள்வது உங்களுடைய முயற்சிக்கு தடங்கல் விதிக்காது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நேரங்காலம். பெண்களுக்கு சார் எனக்கு ஒரு குழப்பம் தயக்க நிலையே இருக்குது, என்னதான் நான் விட்டு கொடுத்தாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுபட்டக்கூடிய உங்களையும் ஒரு முக்கியஸ்தராக ஏற்றக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்களும் பேரும் புகழும் வாங்கக்கூடிய அற்புதமான நேரங்காலம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. கூடுதல் விசேஷம் என்னவென்றால், இதனால் முடிக்க உங்களை பாராமுகம் பார்த்தவர்கள், உங்களிடம் பகை உணர்ச்சி கொண்டவர்கள் நட்பு தேடி வரக்கூடிய அற்புதமான நேரங்காலம். உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடத்துவது, பெரிய பெரிய திருமணம் கோயில் நிகழ்ச்சிலாம் நீங்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அற்புதமான நேரங்காலம் மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருப்பதால் பழசை மரங்கள், பகைமையை மரங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். தொடர்ந்து உங்களுடைய புன்னகையான சிரிப்பும் நகைச்சுவையான பேச்சும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தையும் நெடுநாட்களாக சிலர் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். இனி புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய பேரும் புகழும் உழைப்பும் அற்புதமாக கூடக்கூடிய இந்த நேரங்காலத்தில் பொறுமையை கடைபிடிங்கள். பெருமை உங்களை தேடி வரும். மாணவ மணிகளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, அப்பப்போ நீங்கள் சோம்பேறித்தனம் பண்ணுறீங்க, இதைத்தான் வீம்புன்னு சொல்கிறது. வீம்பை குறைங்கள், வம்பு வராது. வீம்பை குறைங்கள், சோம்பேறித்தனம் வராது. வீம்பாக இல்லாமல் நீங்கள் பிடிவாதமாக படிப்பை தொடருங்கள். பகத்தான வாழ்க்கை, மகத்தான வாழ்க்கை உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய கண்மணிகள். அரசாங்க துறைகளில் இருப்பவர்களுக்கு படிப்படியாக ஏறுமுகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறவர்கள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, போனஸு போன்ற நல்ல சுப செய்திகள் கிடைக்கும். செய்தி கிடைச்சாலும் கூட உடனடியாக கைக்கு வராமல் ஒரு வாரம் அல்லது 5 நாள் தள்ளியே உங்களுக்கு அந்த பொருளாதார உறவு கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொருளாதாரம் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு சார் சிறப்பான காலகட்டம், ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி சார். ஒரு காலத்தில் நான் இவ்வளோ அலைஞ்சு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ அலைஞ்சே அவ்வளோதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சம்பாத்தியம் மட்டும் இல்லைங்க, உங்களை வெளி உலகத்துக்கு யார் இவர்கிட்டயே அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இப்போ நடைமுறையில் இருக்குதுங்க. சிறிது கால் வலிகள் இருந்தாலும் கூட உடலில் ஒரு தடவை மருத்துவ ஆலோசனை பெறுவது, போதுமான எக்ஸசைஸ் பண்ணுவது, இதெல்லாம் கலைத்துறையில் மட்டும் இல்லை மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொருந்தும். அரிப்பு இச்சஸ் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருப்பதனால மழை காலகட்டத்திலையும் வெளியூர் பயணங்கள் இருக்கும் பொழுதும் குளிர்ந்த பொருட்களை யூஸ் பண்ணும் பொழுதும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொல்லையிலிருந்து விமோசனத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதன ராசியில் இருக்கக்கூடிய பொதுவானவங்களுக்கு என்ன சார்? மிதன ராசியில் பொதுவாக புரட்டாசி நன்மையே பயக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்டுள்ள சுற்றுலா செல்வதற்கும் பிறருடைய பிரார்த்தனையை நீங்கள் முன்னின்று நடத்தும் பொழுது அவங்கள் சுபிட்சம் பெறக்கூடிய அமைப்பும், அதனாலும் உங்களுக்கு பேரும் புகழும் பொருளாதார வரவும் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அல்லது மனைவி அல்லது கணவனால் அந்த பேச்சு உங்களை கொல்லும் என்றக்கூடிய தன்மையில் மனக்கசப்பில் ஏதாவது ஒரு தீய வழக்கத்துக்கு ஆளாகாமல் எல்லாம் சில காலம் கடந்து போகும் என்பதை நினைவில் கொண்டு குடும்பஸ்தானத்தை நினைத்தும் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளால் பொறுமையை காத்தல் பெருமையை கொண்டிருங்கள். குறிப்பாக மிதன ராசியில் இருக்கிறவர்கள் தன்னுடைய வசிப்பிடமான வீடு சம்பந்தப்பட்டதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அது உறுதியாக அது லோனாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு ஏற்ற இடமாக இருக்கட்டும் அமையக்கூடிய பொன்னான காலகட்டம் இந்த புரட்டாசி காலகட்டம். அதனால் இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, இருப்பிடத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு, இருப்பிடத்தை இனி வருங்காலங்களில் மாடி போன்றவற்றை கட்டுவதற்கு அல்லது தன்னுடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வாங்கி போடுவதற்கு மிதன ராசிக்காரர்களுக்கு உகந்த நேரங்காலம் என்பதால், சார் எனக்கு சற்று கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிட்டு அந்த கடன்லாம் சிறு காலத்தில் அடைபற்றும். மண்ணுக்கு போட வேண்டிய காசு பொன்னாகுமே தவிர வீணாகாது. அதே நேரத்தில் குறிப்பறிந்து செயல்படும் பொழுது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மை பயக்கக்கூடிய மாதமாக வரும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் பச்சை, அதே போல் ஷாண்டல் ப்ளூ அப்படின்னு சார் லைட் பச்சை அதே போல் ஷாண்டல் கலர் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக வரும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6, 9, 7 6, 9, 7 உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அந்த மாதம் வருது. கூடுதலாக நீங்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
திருப்பார்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குங்க. இந்த ஊர் பேரே திருப்பார்கடல். இங்கே இருக்கக்கூடிய திருப்பார்கடல் பள்ளிகொண்ட பெருமாளை போய் பாருங்கள். அவருடைய அருளால் இதுக்கு ராணிப்பேட்டைக்கு பக்கம், ராணிப்பேட்டை மாவட்டம் இது. திருப்பார்கடலில் போய் சேவிக்கிறது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு மீண்டும் மகத்தான வாழ்க்கையும் வெற்றியும், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீங்கி மகிழ்ச்சியும், உங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைக்கக்கூடியவும் திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய பெருமாள் உங்களுக்கு நற்கதியை வழங்குவார். சிறப்புமிக்க மாதம் மிதன ராசிக்கு புரட்டாசி மாதம் என்பதை நினைவில் கொள்க.